இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாது, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. உங்கள் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள பலன் உண்டு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. உங்கள் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள பலன் கொடுக்க போகின்றார். தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம். வாழ்க்கைனாலே ஒரு சில சவால்களை நம்ம எதிர்கொள்ள நேரிடுங்க. அந்த சவாலை நம்ம ஜெயிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சவால் வரும்போது ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, பதட்டமாக இருக்குமே, நான் சவால் வர விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்த வேலைக்கு அதில் பார்த்துக்கலாம்டா. ஒரு கை விழுந்தாலும் பரவாயில்ல, ஜெயித்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். நீதியான வாழ்க்கை வாழுங்கள். ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவ ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் ஒற்றுமையை கொண்டு வரும். பார்த்தீங்களா? இன்றைய நாளில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லணும், பரிசுத்தமாக ஒரு வாழ்க்கை வாழணும், நீதியான ஒரு வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க போகிறாரு, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறாரு, உங்கள் வீட்டில் ஒற்றுமையை கொண்டு வர போகிறாருங்க. இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் ஒற்றுமை இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சண்டை சச்சரவில் நம்ம இருக்கோம். ஒற்றுமை இல்லை, விட்டு கொடுத்து போகிறது இல்லை. நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? ஒரு பிடிவாதங்களோட வாழ்ந்துட்டுருக்கோம்ல. என்னால் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது பிரதர், எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நான் வாழணும், அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி பிரிவுகளை உண்டாக்கி அங்கங்கே செதறி கிடக்க ஒவ்வொரு குடும்பங்களும். காரணம் என்னென்னா, ஐயோ அவங்க வீட்டுக்கா போகவே கூடாது, எப்பா மூஞ்சிலே மொழிக்கூடாதுமே, நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா? நீதியாக வாழுங்க, ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்ல. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், நம்ம வீட்டை ஆசீர்வதிக்கணும், நம்ம செய்கின்ற ஒவ்வொரு பணியை ஆசீர்வதிக்கணும், எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணுமே. உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லை அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்காதுல. நிச்சயமாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஒற்றுமையாய் கொண்டு வர போகின்றார். ஒற்றுமையை கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் ஒற்றுமையாக இருங்க, சமாதானமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க, அதுதாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முழு மனசோட முழு ஆன்மோடு ஜெபிக்கின்ற வேலையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயர்த்துக்கு உயர்த்த போகின்றார். மகளே மகனே கலங்காத, ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீர் என்று வாக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. என் குடும்பத்தினர் மீது பொருளாதார ஆசீர்வாதங்களை ஊற்றி என் குடும்பத்தை நிலைத்திருக்கும் போது போதுமான பணத்தை தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சப்பா. என் கடன் பாரங்கள் அனைத்தையும் தீர்த்தரல வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சப்பா. ஒரே குடும்பமாக உமக்கு சேவை செய்ய அருள் புரிங்க ராஜா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரி எங்கள் வாழ்க்கையில் காணப்படும் எல்லா விதமான தீமைகளை அகற்றி நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை கொடுப்பேன் நம்புறேன் ஏசப்பா. நன்மை நடக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை எங்களை பற்றி பிடிக்க கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி கேட்கிறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான உறவுகள் உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்க. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு குழந்தை சொல்லுவாங்க சொல்லுதீங்க, உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் சப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.